பிரைஸ்லாட் கத்திற்கு சோதனை இந்த கால வேலையில் ஒரு பாடலை பாடி கத்திர நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. பவுல் இப்படியாக சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொடுக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், அதிகமாய் தேவனோட உறவாடுகிறவர்களாக இருக்கலாம், வேத வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு காய வார்த்தைகள்னால நம்முடைய ஜெப வாழ்க்கையும் இருந்தாலும் சரி, நம்முடைய வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி குறைவுபடும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நம்மளுடைய ஜெப வாழ்க்கைக்கும் சரி நம்ம வேத வாசிப்புக்கும் யார் அந்த காரணமாக அந்த காய வார்த்தைகளை சொல்கிறார்களோ அவர்களை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான வேதம் இப்படியாக சொல்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யார் வேணாலும் குற்றப்படுத்தலாம், யார் வேணாலும் உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் தேவ ஆவியானத்துல ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் உறுதியாய் தடுத்திருக்கும் பொழுது கர்த்தர் தாமே அதற்கு முன்பதாய் நின்று பழி வாங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோமா? கிருபையும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி அப்பா. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய ஆலயமாக இந்த பரிசுத்த இருதயத்தை கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுங்க. முற்றுமா தாழ்த்திய படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.